வணக்கம். இது தமிழ் நண்பர் சேனல். நான் உங்கள் தமிழ். ஓகே விவஸ், நம்ம இன்றைய தகவலில் பார்க்க போகிறோம். என்ன காணொலி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் ஆஃப் த டே பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த மேற்கோள் பார்க்க போகிறோம். அதாவது அறியாத ஒவ்வொன்றும் அறியாமையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம என்னமே அறியாத ஒவ்வொன்றுமே அறியாமல் அப்படின்னா, நம்ம அறியாமல் இருக்கிற விஷயத்தை தான் ஒவ்வொன்றும் அறிஞ்சிக்க போகிறோம். அது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லிக்கிறாரு. அடுத்தது, சோகத்திலிருந்து நீ உன்னை பாதுகாக்க விரும்பினால் நீ சந்தோஷத்திலிருந்து உன்னை பாதுகாத்த கொள்வாய். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சோகத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு அதை பாதுகாத்துன்னு வச்சுக்கவே நம்ம சந்தோஷமும் நம்மளை விட்டு போகாது, அது நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொன்னா அப்படின்னா, ஜனாத்தன் சாஃப்ரன் போயர் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோன்னா, உன் வாழ்வு முழுக்க நீ புயலுக்காக காத்திருந்தால் நீ சூரிய ஒளியை அனுபவிக்க முடியாது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா, மாரிஸ் வெஸ்ட் அப்படிங்கிறவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்தது, கனவுகளிலும் காதலிலும் முடியாதது என்பது கிடையாது. இது யார் சொல்கிறார் அப்படின்னா, யோனஸ் ஆர்னி அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், ஆனால் அவனது நடத்தை அவன் கைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னார் அப்படின்னா, பெஞ்சமின் ட்ரேஸ்லி அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கடுத்தது, நாம் பயப்பட வேண்டியது பயப்பத்தை மட்டும் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, அதாவது நம்ம பயப்பட வேண்டியது பயத்தை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது யார் சொல்கிறார் அப்படின்னா, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் நம்மை நாம் சந்தித்து அதில் சந்தோஷப்படுவதே காதல் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, அலெக்சாண்டர் ஸ்மித். அதுக்கடுத்தது, தன்னை காயப்படுத்தியவரை விட்டு மௌனமாக விலகி செல்பவர் தான் உண்மையான பக்குவ நிலையை அடைந்தவராவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தமிழ் நண்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.